இந்த காய்கறி வெட்டுறது, துவைச்சு போட்ட துணிய மடிக்கிறதுனா ஒரு எரிச்ச பிடிச்ச வேலை தான். ஆனா, அத டிவி பார்த்துக்கிட்டே நமக்கு புடிச்ச படமோ, பாட்டோ கேட்டே பண்ணா, அந்த வேலை கூட ஏதோ நல்லா இருக்கிற மாதிரியே தோணும். அப்புறம் இந்த கொத்தமல்லி விதைனா போட்டு வச்செல்லாம் ஒண்ணுமே வளர மாட்டேங்குது. அதனால ரொம்ப மனசு கஷ்டம். சரி இந்த புதினாவாட்ட நட்டு வைப்போம், வளருதான்னு பார்ப்போம். நட்டு வச்சிருக்கேன். அப்புறம் மட்டன் பிரியாணி பண்ணி குடுக்கலான்னு மட்டன் வாங்க போனா, அங்க இந்த பார்ட்ஸ் எல்லாம் பகுதி பகுதியா வச்சிருந்தாங்க. எங்க ஆளு பார்த்துட்டு, "இப்டி பண்ணி தாடின்னாங்க." நான் அத கண்ணுல கூட பார்த்ததில்ல. எங்க வீட்லயே பண்ணது கிடையாது. சரி அப்படிலாம் ஆசைப்படுதேன்னு வாங்கிட்டு வந்து ரெசிபி பார்த்தா, வறுக்கணும், அரைக்கணும்னு நெறைய ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எங்கள் அம்மா கொடுத்த பொடி போட்டால் எப்பேற்பட்ட டிஷ்னாலும் ஒழுங்காக சூப்பராக வந்துரும்னு சொல்லிட்டு அப்படி தான் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டேன். பிரியாணி பண்ணலான்னா நல்லா இந்த அரிசியெல்லாம் வந்து ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஊற வச்ச அரிசியை போடுறேன், தண்ணி அதிகமாக ஆயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அரிசியை சும்மா ஊற வைக்காத அரிசியும் உள்ள தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் யோசித்தேன் எப்படி வருமோ, ரெண்டையும் ஒரே இதிலலாம் போட்டிருக்கணும். ஆனால் கிண்டி எடுத்து அவ்வளோ அழகு போல் வந்துச்சு. என்னடா ஏதோ விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசி பிரியாணி சாப்பிட்டு பார்த்தா உப்பே இல்லை.